வணக்கம். நம்ம முன்னோர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இயற்கை சார்ந்த வாழ்வியல் அப்படிங்கிற வாழ்க்கை முறையை கண்டுபிடிச்சு உருவாக்கி கடைபிடித்து வந்தாங்க. அதையொட்டி இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு இயற்கை சார்ந்த முறையில் வாழ்வியலை மேம்படுத்தும் வழிமுறைகள். தலைப்புக்குள்ள போகலாம். நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், உயிர் எப்படி உருவாக்குது அப்படிங்கிறது. இதுக்கு ஏதாவது மாடர்ன் சயின்ஸ்ல தியரிகள் விளக்கங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா எதுவும் கிடையாது. நம்ம பிற கலாச்சாரங்கள்ல ஏதாவது இது தொடர்பான விளக்கங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. ஆனா நம்ம முன்னோர்கள் உருவாக்கிய பாரம்பரிய வாழ்வியல்ல இதற்கான தெளிவான விளக்கம் கிடைக்கிறது. நிலம், நீர், நெருப்பு, வாயு, ஆகாயம், இந்த பஞ்சபூதங்களின் கலவை தான் உயிர். இதுதான் அந்த விளக்கம். இதற்கு தொல்காப்பியத்துல ஒரு ஆதாரமா ஒரு பாட்டு இருக்கு. நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம். இதுதான் அந்த பாட்டு. இந்த உண்மையினை நன்கு அறிந்த முன்னோர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம நாகரிகத்தை வடிவமைக்கிறாங்க. அதாவது இயற்கை சார்ந்த முறையில தங்களோட வாழ்வியலை வடிவமைக்கிறாங்க. அதன்படி இயற்கை சார்ந்த வானியல், இயற்கை சார்ந்த வேளாண்மை, இயற்கை சார்ந்த உணவு முறை, இயற்கை சார்ந்த தூக்க முறை, இயற்கை சார்ந்த குளியல் முறை, இயற்கை சார்ந்த மொழி உருவாக்கம், இயற்கை சார்ந்த கலைகள், இயற்கை சார்ந்த இன்ன பிற சமூக பழக்க வழக்கங்கள் சொல்லிட்டு தங்களோட வாழ்வியலை முற்றிலும் இயற்கை சார்ந்து அவங்க வடிவமைக்கிறாங்க. இதுதான் இயற்கை சார்ந்த வாழ்வியல் என்று நம்ம சொல்லலாம். இந்த இயற்கை சார்ந்த வாழ்வியலை முன்னோர்கள் சிறப்பாக கடைபிடிச்சு வந்தாங்க. இதனால அவங்க பல நன்மைகள் அடைந்தாங்க. அவங்களோட சமூக நிலை முழுதும் மேம்பட்டு இருந்தது. கலைகள் சிறப்பான நிலையை அடைந்திருந்தன. வாழ்க்கை சந்தோஷமாகவும் அமைதியாகவும் இருந்தது. அந்த சமூகத்துல அன்பும் அறனும் எப்போதும் நிலை பெற்று இருந்தது. இதனாலதான் நம்ம முன்னோர்கள் பல்வேறு துறைகளை சிறந்து விளங்கி இருக்காங்க. இது நம்ம வரலாற்றுல பல செய்திகள்ல பல இடங்களை நம்ம காணலாம். இந்த இயற்கை சார்ந்த வாழ்வியல பல்வேறு காரணங்களால பிற்கால சந்ததியினர் கொஞ்சம் கொஞ்சமா கைவிட ஆரம்பிச்சிட்டாங்க. இயற்கையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதிலும் குறிப்பா இன்றைய சந்ததியினராகிய நாம் கடந்த 50 ஆண்டுகள்ல முற்றிலும் இயற்கைக்கு எதிரான ஒரு வாழ்க்கையை மேற்கொண்டு வருகின்றோம். இயற்கையை சீரழிச்சு கொண்டு வருகின்றோம். இதனால பல பிரச்சனைகளை நாம எதிர்கொண்டு வருகின்றோம். தனி மனித அளவில் பார்த்தால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல்வேறு நோய்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்து கொண்டு வருகின்றோம். சமூக அளவில் பார்த்தா மத பிரச்சனை, ஜாதி பிரச்சனை, பொருளாதார ஏற்றத்தாழ்வுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் நம்ம சமூகத்தில் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தேசிய அளவில் பார்த்தாலும் மாநிலங்களுக்கு இடையே நதிநீர் பிரச்சனைகள் முதற்கொண்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள், சர்வதேச அளவில் நிறைய போர் உருவாகக்கூடிய அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் உருவாகி கொண்டு வருகிறது. இது எல்லாத்துக்கும் நம்ம தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம முன்னோர் வழங்கி விட்டு போன கொடையான இயற்கை சார்ந்த வாழ்வியலை திரும்ப எல்லாரும் சிறிது சிறிதா இயன்றவரை புரிந்து கொண்டு அதை கடைபிடிக்க முயற்சி செய்வது மட்டுமே ஆகும். இயற்கை சார்ந்த வாழ்வியலை கடைபிடிப்பது இன்றைய நிலையில் காலத்தின் கட்டாயம் மட்டுமல்ல, முக்கியமான தேவையும் கூட. இப்ப இயற்கை சார்ந்த வாழ்வியலை பத்தி பார்க்கலாம். இயற்கை சார்ந்த வாழ்வியல்ல 5 முக்கிய கூறுகளை முக்கியமா கவனத்தில் கொள்ளணும். அது என்னன்னா, 1 எண்ணங்களை ஒழுங்குபடுத்துதல், 2 உணவு முறையை சீர்படுத்துதல், 3 உடல் உழைப்பு செய்தல், 4 இயற்கை சூழலில் வாழ்தல், 5 பல்வேறு கலைகளில் ஈடுபடுதல். நம்ம அடுத்த பகுதியில் ஒவ்வொன்றா விரிவா பார்க்கலாம். முதல் முக்கிய கூறான எண்ணங்களை ஒழுங்குபடுத்துதல் பத்தி இந்த பகுதியில் நம்ம பார்க்கலாம். முந்தைய காலத்துல நம்மளோட தேவை மிகவும் குறைவா தான் இருந்துச்சு. குறைந்தபட்ச தேவைகள்னா என்னன்னு பார்த்தா, உணவு, உடை, உறைவிடம். அதாவது 3 வேளை உணவு, மாற்று துணி, தூங்கறதுக்கு ஒரு சிறிய எளிமையான ஒரு வீடு. இதுதான் நம்மளோட அதிகபட்ச தேவையாக இருந்தது. இதையொட்டி நம்ம பொருளாதார தேவை ஒன்றும் பெருசா இல்லை. அதனால பெரிய அளவுக்கான உழைப்பு எதுவும் தேவையில்லை. பெரும்பாலான நேரங்கள் நம்ம ஓய்வா தான் இருந்தோம். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையில ரொம்ப சந்தோஷமாவும் மகிழ்ச்சியாகவும் மனிதர்களுக்கு இடையே நிறைய தேவைகள் குறைவாகவும் ஆசைகள் குறைவாக இருந்ததுனால வாழ்க்கை இனிமையாக இருந்தது. ஆனா இந்த காலத்துல பார்த்தோம்னா, ஒரு மனிதன் இருக்கானா அவனுக்கு ஒரு மாநகரத்துல ஒரு சொந்தமா ஒரு வீடு, ஒரு காரு, தேவையான அளவு பேங்க் பேலன்ஸ் மற்றும் இதையொட்டிய வசதிகள் இருந்தாதான் சமூகம் அவனுக்கு உரிய அங்கீகாரத்தை வழங்குது. இது விரும்பிய விரும்பாமலும் எல்லாருமே இந்த அங்கீகாரத்துக்கு உட்பட்டு தான் நம்ம வாழ வேண்டியிருக்கு. அதற்கு ஏகப்பட்ட பொருளாதாரம் தேவைப்படுது. நம்மளுடைய இந்த சமூக அங்கீகாரத்தை எதிர்நோக்கி தான் எல்லாருமே வாழ வேண்டிய சூழல்ல இருக்கும். இது ஒரு கட்டாய சூழல். இதையொட்டி நம்ம நிறைய சம்பாதிக்க வேண்டிய, எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தாத ஒரு வாழ்க்கை முறை தான் இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதனால நம்ம ஏகப்பட்ட பதற்றங்களுக்கு ஆளாகின்றோம். ஏகப்பட்ட மன அழுத்தங்கள், குழப்பம், பயம், கவலை மற்றும் கோபம் போன்ற எண்ணங்கள் நம்ம மனசை தொடர்ச்சியா தாக்கிக்கிட்டே இருக்கு. இது மனசுல ஒரு சமநிலையற்ற தன்மையை உருவாக்குது. இதனால மனம் கடுமையா பாதிக்கப்படுது. மனசு பாதிக்கப்பட்டா உடலும் பாதிக்கப்படுது. எப்படின்னு பார்த்தோம்னா, உடலோட அனைத்து பணிகளையும் கட்டுப்படுத்துறது நரம்புகள் தான். இந்த நரம்பு மண்டலம், நரம்புகள் என்கிற இந்த நரம்பு மண்டலத்தோட தலைமை பகுதி மூளை.
இப்போ மூளையோட மறு வடிவம் தான் மனம்னு சொல்லலாம். ஆகவே இப்ப மனசு பாதிக்கப்பட்டுச்சுன்னா அது நரம்பு மண்டலம் வழியா உடலின் எந்த பகுதியை வேணாலும் பாதிக்கும். ஆகவே மனம் பாதிக்கப்பட்டா உடல் பாதிக்கப்படுங்கிறது ஒரு முக்கியமான செய்தி. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம சமூகத்தில் காணப்படுற பல்வேறு வியாதிகளான நீரிழிவு, இரத்த அழுத்தம், மாரடைப்பு, தோல் நோய்கள், கேன்சர் மற்றும் பல வகையான நோய்களுக்கும் இந்த தவறான எண்ணங்கள், மனநிலையில ஏற்படுற சமநிலையற்ற தன்மை தான் முக்கிய காரணம் அப்படின்னு நம்ம உறுதியாக கூறலாம். ஆகவே மனநிலையை சமநிலையில் வைத்துக் கொள்வதற்கு எண்ணங்கள் தவறான எண்ணங்களை நம்ம தவிர்க்கணும், குறைக்கணும். இதற்கு பண்டைய காலத்துல நம்ம முன்னோர்கள் என்ன வழிமுறைகள் வைத்திருந்தார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அரண் வலியுறுத்தல் அப்படிங்கிற ஒரு மரபு நம்ம முன்னோர்கள் கடைபிடித்து வந்தாங்க. அது என்ன அப்படின்னா, அவங்களோட நூல்கள்லையும் சரி, பேச்சு வழக்குலையும் சரி, சமூக வழக்கங்களையும் சரி, அவ்வப்போது அந்த அறக்கருத்துக்களை வலியுறுத்தி கொண்டே இருப்பார்கள், நீதி கருத்துக்களையும் வலியுறுத்தி கொண்டே இருப்பார்கள். இதன் மூலம் நம்ம மனசுல ஏற்படுற அந்த தவறான எண்ணங்கள் களையப்பட்டு மனசுல ஒரு சமநிலைத்தன்மை எப்போதுமே நிலைப்பட்டு கொண்டே வந்தது. ஆனா இன்றைய வாழ்க்கை சூழல்ல பார்த்தோம்னா, எழுத்து ஊடகத்திலையும், தொலைக்காட்சி ஊடகத்திலையும், சினிமா ஊடகத்திலையும் தொடர்ந்து தவறான விஷயங்கள் நிறைய நம்ம முன்னே காண்பிக்கப்பட்டு கொண்டே வருகின்றது. இது சமூகத்துல நம்மை சுற்றியுள்ள மனிதர்களாலையும் இந்த செய்திகள் கிரகிக்கப்பட்டு தொடர்ந்து நம்ம சுத்தி இத்தகைய தவறான எண்ணங்களை தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். ஒருவேளை ஊடகங்கள் நல்ல செய்திகளை காமிச்சாலும் அதுக்கு உரிய முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்கறது இல்ல. அதை நம்ம கிண்டலா புறக்கணித்து விடுகின்றோம். அது மொக்க மெசேஜ் சொல்றாங்க, கருத்து சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அதை நம்ம நிராகரிச்சிடும். இதனால தவறான எண்ணங்களை களையறதுக்கான ஒரு சூழல் கண்டிப்பா நம்ம வாழ்க்கை முறை, இன்றைய வாழ்க்கை முறையில கிடையவே கிடையாது. இதனால என்னன்னா, மனசு தொடர்ச்சியா பாதிக்கப்பட்டு மனதின் சமநிலையற்ற தன்மை அதிகமாகிட்டே இருக்கு. இதனாலதான் ஏகப்பட்ட வியாதிகள் நம்ம சமூகத்துல மனிதர்களிடம் ஏற்படுவதற்கு இது முக்கிய காரணமாக அமைகின்றது. இதற்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தா, இயற்கை சார்ந்த வாழ்வியல் முறையில ஒரு 10 முக்கிய எண்ணங்களை வலியுறுத்துறாங்க. அந்த எண்ணங்களை அடிக்கடி நம்ம புரிந்து கொண்டு செயல்படுத்தி கொண்டு வந்தோம்னா ஓரளவு எண்ணங்களை ஒழுங்குபடுத்த முடியும். இதன் மூலம் மனதை சமநிலையில் வைக்க வாய்ப்பு இருக்கின்றது. அது என்னன்னா, 1 முயற்சியுடைமை, 2 பொறுமையுடைமை, 3 நம்பிக்கையுடைமை, 4 தைரியமுடைமை, 5 அன்புடைமை, 6 தெளிவுடைமை, 7 பிரச்சனைகளை இனம் கண்டு அதற்கு தீர்வு காணுதல், 8 பணிகளை சிறப்பாக செய்து முடித்தல், 9 துன்பங்களை ஏற்றுக்கொள்ளுதல் மற்றும் வழிகளை தாங்குதல், 10 மிகவும் சிக்கலான தருணங்களில் மனதை அதன் போக்கில் விட்டு சிறிது காலம் கழித்து முயற்சியை தொடருதல். இந்த 10 எண்ணங்கள் தான் எண்ணங்களை ஒழுங்குபடுத்துதல்ல முக்கியமான ஒரு விஷயம். இதன் மூலம் நம்ம ஓரளவுக்கு மனதை சமநிலையில் வைத்து நன்மை அடையலாம். இதோட எண்ணங்களை ஒழுங்குபடுத்துதல்ங்கிற பகுதி முடிவடைகிறது. அடுத்து நம்ம பார்க்க போறது உணவு முறையை சீர்படுத்துதல். இப்ப அதை பத்தி பார்க்கலாம். இந்த பகுதியில 3 பிரிவுகள் இருக்கு. 1 நன்கு பசித்த பின் உண்ணுதல், செரிக்கும் அளவறிந்து உண்ணுதல், மாறுபாடு இல்லாத உணவை உண்ணுதல். நம்ம எப்போதுமே நல்லா பசிச்ச அப்புறம் தான் உணவை எடுத்துக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு ஆழமா பசிக்குதோ அவ்வளவுக்கு எவ்வளவு உணவு செரிமானம் நல்லா இருக்கும். அதனால பசிங்கிறது நம்ம உடலோட ஆரோக்கியத்தோட ஒரு முக்கியமான குறியீடுன்னு சொல்லலாம். எவ்வளவுக்கு எவ்வளவு பசிக்குதோ அவ்வளவுக்கு எவ்வளவு உடல் ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். பசியோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சாப்பிட்ற உணவு எப்படி ஆற்றலா மாற்றப்படுகிறது அப்படிங்கறத புரிஞ்சுட்டா ரொம்ப நல்லது. உணவு ஆற்றலா மாற்றப்படும் விதத்தை தெரிந்து கொள்வதற்கு மோட்டார் பைக் செயல்படும் விதத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். மோட்டார் பைக்ல பெட்ரோல் ஊத்துறோம், அது எப்படி ஆற்றலா மாற்றப்பட்டு மோட்டார் பைக் சாலையில ஓடுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மோட்டார் பைக்ல பெட்ரோல் ஊத்துறோம், அது கார்பரேட்டுங்கிற பகுதியில போயிட்டு காற்றோட கலக்குது. அந்த பெட்ரோலும் காற்றும் கலந்த கலவை ஐசி என்ஜின், இன்டர்னல் கம்பஷன் என்ஜின் என்று சொல்லப்படுகிற உள்ளேறி எந்திரத்துக்குள்ள நுழையுது. அங்க பிஸ்டன் ஒரு பகுதி இருக்கும். அந்த பிஸ்டன் இந்த காற்றும் பெட்ரோலும் கலந்த கலவையை நன்கு அழுத்துகிறது. அந்த அழுத்தம் பகுதி முடிஞ்ச உடனேயே ஸ்பார்க் பிளக்ல இருந்து ஒரு தீப்பொறி ஒண்ணு வருது. அந்த தீப்பொறி பட்டவன அந்த கலவை காற்று பெட்ரோல் கலந்த கலவை எரிக்கப்படுது. எரிச்சவன அந்த ஒரு விசை கிடைக்குது. அந்த விசை பிஸ்டன் மூலியமா நேர்கோட்டு இயக்கமா மாற்றப்படுகிறது. அந்த நேர்கோட்டு இயக்கம் மறுபடியும் சுழல் இயக்கமா மாற்றப்பட்டு கியர் பாக்ஸ் பகுதிக்கு போகுது. கியர் பாக்ஸ்ல இருந்து இந்த சுழல் இயக்கம் பின் சக்கரத்துக்கு மாற்றப்பட்டு மோட்டார் பைக் ஓட ஆரம்பிக்குது. இதுதான் மோட்டார் பைக் செயல்படும் விதம். அதாவது பெட்ரோல் எரிக்கப்பட்டு சுழல் இயக்கமா மாற்றப்பட்டு மோட்டார் பைக் நகருது. இதை மனசுல வச்சுட்டு இப்ப நம்ம நான் சாப்பிட்ற உணவு எப்படி ஆற்றலாக மாற்றப்படுகிறது அப்படிங்கறத பார்க்கலாம். நம்ம சாப்பிட்ற உணவு உணவுக்குழல் மூலியமா இரைப்பை அடைகிறது.
அங்க HCl அமிலம் சுரக்கப்பட்டு நன்கு அரைக்கப்படுகிறது. அடுத்து அரைக்கப்பட்ட உணவு வந்து சிறுகுடலுக்கு நகருது. சிறுகுடல வந்து பித்த நீர் சேர்க்கப்பட்டு மேலும் நன்கு அரைக்கப்பட்டு உணவு ஜீரணம்ங்கிற பகுதி முடிவடைகின்றது. உணவு ஜீரணம் முடிந்த உடனேயே இந்த உணவு சத்துக்கள் வந்து ரத்தத்தால உறிஞ்சப்பட்டு கல்லீரலுக்கு எடுத்து போகப்படுகிறது. கல்லீரல வந்து மறுபடியும் ப்ராசஸ் செய்யப்படுகிறது. ப்ராசஸ் செய்யப்பட்ட உணவு சத்து வந்து ரத்த ஓட்டத்தின் மூலியமா உடலில் உள்ள கோடிக்கணக்கான செல்களுக்கும் எடுத்து செல்லப்படுகிறது. ஒவ்வொரு செல்லுலையும் உணவு சத்துக்கள் வந்து உள்ள வாங்கப்படுது. அங்க மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிற ஒரு உறுப்பு இருக்கும். இப்ப மைட்டோகாண்ட்ரியா வந்து இந்த உணவு சத்துக்களை உள்வாங்கி நம்ம சுவாசத்தின் மூலியமா பெறப்படுகிற ஆக்சிஜன் வந்து நுரையீரலிருந்து ரத்த ஓட்டத்தில் ஹீமோகுளோபின் வழியா சுமக்கப்பட்டு உடலில் உள்ள எல்லா செல்லையும் சென்றடைகிறது. இவ்வாறு பெறப்பட்ட ஆக்சிஜனையும் ஏற்கனவே பெறப்பட்ட உணவு சத்தையும் மைட்டோகாண்ட்ரியாங்கிற பகுதி என்ன பண்ணுன்னா பல்வேறு தொடர்ச்சியான வேதிவினைகள் மூலம் எரிக்குது. இதுதான் கலோரி பர்னிங் சொல்றோம். அதாவது ஐசி என்ஜின்ல எப்படி பெட்ரோலும் காற்றும் கலந்த கலவை வந்து எரிக்கப்பட்டு ஆற்றல் பெறப்பட்டுச்சோ அதே மாதிரி உடம்புல உள்ள ஒவ்வொரு செல்லுலையும் உணவு சத்தும் ஆக்சிஜனும் எரிக்கப்பட்டு ஆற்றல் பெறப்படுகின்றது. இந்த ஆற்றலை வந்து ஏடிபி அப்படின்னு சொல்றாங்க, அடினோசின் ட்ரைபாஸ்பேட்னு சொல்றாங்க. இந்த ஆற்றல் தான் உடல் செயல்படுவதற்கு தேவையான அனைத்து ஆற்றலா பார்க்கப்படுகிறது. நம்ம செயல்படுறது, போறது, வர்றது, பாக்குறது எல்லாத்துக்கும் தேவையான இயக்க ஆற்றல் வந்து இதுல என்ன பெறப்படுகிறது. ஆனா இப்ப யோசிச்சு பார்த்தா உடம்புல உள்ள ஒவ்வொரு செல்லுமே ஒரு ஐசி என்ஜின். அப்போ உடம்புல வந்து கோடிக்கணக்கான ஐசி என்ஜின்கள் இருக்கு. அது வந்து உணவு சத்தை எரிச்சு ஆற்றலை நமக்கு கொடுக்குது. யோசிச்சு பார்த்தா இது ஒரு மிகவும் பிரமிப்பான ஒரு விஷயம். இயற்கையோட அற்புதங்கள்ல இது ரொம்ப ரொம்ப பிரமிப்பூட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இது வந்து இவ்வளவு செயல்களும் எப்படி ஒருங்கிணைச்சு நம்ம உடம்பு செஞ்சுக்கிறது, அது ஒரு தனி பிரமிக்கக்கூடிய இன்னொரு விஷயமா நம்ம சொல்லலாம். இப்ப செல்கள்ல வந்து உணவு சத்து எரிக்கப்பட்டு ஆற்றலா மாற்றப்பட்டிருச்சு. இப்ப கழிவுகளை வந்து வெளியேற்றணும். இது வந்து ரொம்ப முக்கியமான பகுதி. உணவு சத்து எரிக்கும் போது முக்கிய கழிவுகளா என்ன பார்க்கலாம்னா CO2, கார்பன் டை ஆக்சைடு எனப்படும் CO2, யூரிக் ஆசிட் மற்றும் வெப்பம் வெளிப்படும். CO2 வந்து ரத்தத்துல கலந்து மறுபடியும் நுரையீரல் வழியா வெளிமூச்சின் மூலியமா வெளியேற்றப்படுகிறது. யூரிக் ஆசிட் சிறுநீரக மண்டலத்தின் மூலியமா சிறுநீர்ல வெளியேற்றப்படுகிறது. வெப்பம் வந்து உடம்பின் தோள்களில் வியர்வை சுரப்பிகள், வியர்வை துளைகள் மூலியமா வெளியேற்றப்படுகிறது. இந்த கழிவு அகற்றம்ங்கிறது ஒவ்வொரு செல்லையும் கழிவு அகற்றம்ங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான பணி. எந்த அளவுக்கு கழிவுகள் வந்து செல்கள்ல இருந்து வெளியேறி மொத்த உடம்பும் தூய்மையாகுதோ அதுக்கப்புறம் தான் நம்ம உடல் வந்து பசிக்க ஆரம்பிக்கும். அடுத்த செரிமானத்துக்கு தயாராகும். உடம்பு உணவு ஏற்பதற்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு கொடுக்கிற ஒரு அழைப்பு தான் வந்து பசி. ஆகவே எந்த அளவுக்கு நம்ம பசிச்சு சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு நம்மளோட பிசிக்கல் சிஸ்டம் நல்லா இருக்கும், நல்லா ஸ்ட்ராங் ஆகும். எந்த அளவுக்கு பசி இல்லாம சாப்பிட்றோமோ நம்ம உடம்புல வந்து கழிவுகள் தேங்க ஆரம்பிச்சிடும். தொடர்ச்சியா கழிவுகள் தேங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நாளாவட்டத்தில் நம்மளோட பிசிக்கல் சிஸ்டம் வந்து வீக் ஆக ஆரம்பிச்சிடும். ஏகப்பட்ட நோய்கள் வருவதற்கு வாய்ப்புகள் ஏற்பட்டுவிடும். நோய்கள் வந்தாலும் அதை சரி பண்றதுக்கான திறமை நம்ம உடல் இழக்க ஆரம்பிச்சிடும். தொடர்ச்சியா கழிவுகள் உடம்புல தேங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அது ஒரு நோய் தொற்று ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உருவாகும். ஆகவே பசி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால முடிந்தவரை நன்கு பசித்த பின் உண்ணணும். ஒருவேளை பசி இல்லைன்னா ஓரளவுக்கு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்ப உணவை வந்து தவிர்க்கலாம், மறுக்கலாம், பாஸ்டிங் கூட இருக்கலாம். அடுத்த பகுதி வந்து இரண்டாவது பகுதி செரிக்கும் அளவறிந்து உண்ணணும். நம்ம எல்லாரோட உடம்புக்கும் ஒரு அளவு இருக்கும். இவ்வளவு சாப்பிட்டா செரிக்கும், இதுக்கு மேல சாப்பிட்டா செரிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அளவு இருக்கும். அந்த அளவை நம்ம கண்டுபிடிச்சு அந்த செரிக்கும் அளவு உண்டோம்னா உணவு வந்து நன்கு செரிக்கும், கழிவுகள் வந்து எளிதாக வெளியேற்றப்பட்டுவிடும். ஒருவேளை அதிகமா சாப்பிட்டோம்னா செரிமானம் பாதிக்கப்படும், கழிவுகள் வெளியேற்றத்துல தடை ஏற்படும். ஆகவே எப்போதும் முடிந்தவரை அளவோட உண்ண முயற்சி செய்யலாம். அடுத்த பகுதி மாறுபாடு இல்லாத உணவு உண்ணுதல். மாறுபாடு இல்லாத உணவு அப்படின்னா எளிமையான உணவுகள், சுவை குறைந்த உணவுகள் சொல்லலாம். இயற்கையான உணவுகள், காய்கறிகள், பழங்கள், எளிமையாக சமைத்த சிறுதானியங்கள், இந்த மாதிரி விஷயங்களை சொல்லலாம். இந்த மாறுபாடு இல்லாத உணவுகளை உண்ணும் போது உடல்ல வந்து செரிமானம் வந்து ரொம்ப இயல்பா நன்றாக இருக்கும். கழிவுகள் வந்து எளிதாக வெளியேற்றப்படும், எந்த தடங்களும் இல்லாமல் வெளியேற்றப்படும். எந்த அளவுக்கு நம்ம சுவையை கூட்டி செயற்கையான பொருட்களை சேர்த்து எண்ணெயில் பொரித்து அந்த மாதிரி மசாலாக்களை சேர்த்து நம்ம சமைக்கும் போது உணவு செரிமானம் வந்து சிக்கலாயிடுது, கழிவுகள் வெளியேற்றமும் ரொம்ப சிக்கலாயிடுது. ஆகவே மாறுபாடு இல்லாத உணவுகளை இயன்றவரை சாப்பிட்டு பழக வேண்டும். இதோட இரண்டாவது பகுதி உணவு முறையை சீர்படுத்துதல் முடிவடைகிறது. அடுத்து நம்ம பார்க்க போறது உடல் உழைப்பு செய்தல். நன்றி.